ஹாய் பிரேஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ சமீபத்துல இப்ப கரண்டா நடந்து கொண்டு இருக்கிற இந்த ஜான் ஜெப்ராஜ் தம்பியோட விஷயத்துல அநேக பிள்ளைகள் வந்து வி ப்ரே ஃபார் ஜான் ஜெப்ராஜ், வி ஸ்டாண்ட் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ ஷுட் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வி ப்ரே ஃபார் ஹிம் போடுறாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அவருக்காக எல்லாரும் நம்ம ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அது இது மாதிரி வந்து ரொம்ப டஃப் டைம்ஸ்ல இருக்கும் போது கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம ஜெபிச்சு நம்ம ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் ஸ்திரப்பட்டு மீண்டுமாய் வந்து அந்த கரெக்டான ட்ராக்ல அவர்கள் இணையணும். ஓகேவா? ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நான் ஓப்பனாவே கேட்டுறேன். பெண்களே ஏன் பெண்களுக்கு எதிரியா இருக்கீங்க? ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் எதிரின்ற மாதிரி அநேக சகோதரிமார்கள், அநேக விமன் என்ன பண்றீங்கன்னா, நாங்க சப்போர்ட் பண்றோம், வி சப்போர்ட் ஜான். என்னப்பா சப்போர்ட் பண்றீங்க? அதாவது அவரோட பர்சனல் லைஃப் வந்து பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, யாரோட பர்சனல் லைஃப். பட் இந்த அளவுக்கு மீடியால வந்த பிறகு அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் ஒய்ஃபுக்கு வந்து அவர் பண்ண அந்த காரியத்தை, துரோகத்தை, இப்ப இருக்கிற ஒரு ராங் கனெக்ஷனை வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பாடல்கள் நல்லா இருந்துச்சு, அவர் மூலமா நிறைய யூத் அட்ராக்ட் ஆனாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ கரண்ட் செனாரியோல அவர் பண்ணது தப்பு. இப்போ நிறைய பேர் வந்து வி சப்போர்ட்னா எப்படி சொல்றீங்க? எல்லா யங் பாஸ்டர்ஸுக்கும் இது ஒரு ரோல் மாடலா எடுத்துங்க. இது மாதிரி நீங்க வந்து உங்க ஒய்ஃபை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு ராங் கனெக்ஷன்ல இருந்தா அது கரெக்ட் தான்ற மாதிரி எனக்கு வந்து புரியல. அதாவது எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தர் தவறு இப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரே அவர்களை ரட்சித்து மீண்டுமா அவர்களுடைய மனக்கட்டுகள் எல்லாம் உடைச்சு, ஆண்டவரே என்னென்ன நுகங்கள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சு போட்டு மீண்டுமா கொண்டு வந்து நல்லபடியா ஒரு கரெக்டான இதுல அவருடைய குடும்பத்தோட சேரணும், மனைவியோட சேரணும், அவரோட பிள்ளையோட சேரணும்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. சும்மா பிளைண்டா வி சப்போர்ட்னா என்ன? மேபி அந்த போக்சோ கேஸ் வந்து ஃபேக்கா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா மற்றபடி நீங்க வந்து அவரை வந்து ஒரு பெண்கள் அதை பார்க்கும்போது அவ்வளவு நான் கேட்கிறேன், உன்னுடைய மகளுக்கோ இல்ல உன்னுடைய வந்து ஒரு தங்கச்சிக்கோ அக்காளுக்கோ இல்ல உறவுக்கார பெண்ணுக்கு இப்படி ஒருத்தர் பண்ணிட்டு போய் ஒரு ராங் கனெக்ஷன்ல இருந்தா வி சப்போர்ட் ஹிம், ஏன்னா அவரோட பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதைதான் சொல்லுவீங்களா? இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா இல்ல. அப்படியே மற்றவங்களுக்கு மட்டும் அந்த பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. நான் வந்து அக்கா தங்கச்சியோட பிறந்தவன், எனக்கு தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்காக கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா அது பிளைண்டா வந்து நாங்க வந்து இல்ல, நீங்க வி சப்போர்ட்னா இந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது அதான் எல்லா யங் பாஸ்டர்ஸும் இது மாதிரி உங்களோட ஒய்ஃபை நீங்க வந்து பிட்ரே பண்ணிட்டு நீங்க விட்டுட்டு நீங்க வந்து இது மாதிரி ஒரு ராங் கனெக்ஷனோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு அது மாதிரி தான் எனக்கு புரியுது. ஸோ இது மாதிரி இது மட்டும் இல்லாம ஒரு மோகன் லாசரஸ் ஐயா 70 வயசு ஒரு மூத்த ஊழியர், அவரை பார்த்து உனக்கு தொப்பை இருக்குன்னு சொல்றது, உனக்கு சத்தியம் டிவியை விட்டா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஜான் ஜெப்ராஜ் சொல்றது, இதெல்லாம் மிகவும் கண்டிக்க வேண்டிய விஷயம். மோகன் லாசரஸ் எல்லாம் கத்தர் எழுப்பலன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அதோ கதி தான். காட் பிளஸ் யூ ஆல். அவருக்காக எல்லாரும் ஜெபிங்க.